சூர்யா அவர்களுக்கு தன் மனைவி இன்னொருத்தரோட போய் லிவிங் டுகெதராக வாழ்ந்து கற்பமுற்றதில் அவருக்கு ஏற்பட்ட விரக்தியில் அவர் அந்த சம்பவத்தை பண்ணுறாரு. அவர் ஜெயிலேருந்து கூட அக்யூஸ் அழைச்சாந்து மருத்துவமனையில் வச்சுருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போ உள்ளே புந்து யார் வேணுமோ வெட்டலான்னா அது ஒரு நல்ல போக்காக இருக்க முடியாது. ஏன்னா பொதுமக்கள் போலீஸ் அட்டாக் பண்ணலாங்கிற நிலை வந்துருச்சுன்னா அப்போ நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இவர் ஒரு கொலை வழக்கு உள்ளிட்ட வழக்கில் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ வச்சிருக்குள்ள அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கும் தான். இன்னொரு உயிரை எடுக்க துணிஞ்சிட்டா அப்புறம் நம்ம உயிர் போகத்தானே வேணும். அது யதார்த்தம் அதுதானே. ஒரு மருத்துவமனையில் உள்ள மருத்துவரை போய் குத்துவேன் அப்படிங்கிறது எந்த வகையில் சரி? அப்படியே தான் தொடர்ச்சி, அதோட தொடர்ச்சி தான். சென்னையில் அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் போய் ஆசிரியரை கத்தியால் குத்துறான். ஒரு பையன், ஒரு டீச்சர் செத்து போயிட்டாங்க. அதோட தொடர்ச்சியை பார்த்துட்டு கோர்ட்டுக்குள்ளே வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். வக்கீல் ஜட்ஜே வெட்டு கோர்ட்டுக்குள்ளே சவால் விட்டுட்டு போனார். அனைவருக்கும் வணக்கம். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, அதாவது கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், கேஎம்சி, வெரி ஆன்ஷியன்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி, எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அது மாதிரி பழைய மருத்துவமனை. அந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே பூந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு. ஏற்கனவே வெள்ளை ரவி காலங்களில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மர்டர் நடந்துச்சு. இது அதுக்கு தொடர்ந்து இந்த மர்டரோட பின்னணி பார்ப்போம். சென்னை கொளத்தூர் மகாத்மா காந்தி நகரை சேர்ந்தவர் ஆதி, 20 வயசு, குற்ற பின்னணி உள்ளவர் தான். ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு மற்றும் கொலை முயற்சி வழக்குகள், பல்வேறு அடிதடி வழக்குகள் இவர் மேலே நிலுவையில் இருக்குது. இவருடைய மனைவி சுசித்ரா, அவர் இவர் நட்பாக பழகி பிறகு ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்ந்திருக்காங்க. பட்டு சுசித்ரா சூர்யா அப்படிங்கிறவரோட மனைவி. இந்த சூழலில் சுசித்ரா கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாகி குழந்தை குறப்பிரசவமாக பிறக்குது, உடல்நலம் குறைவோடு பிறக்குது. சம்பவத்தன்றைக்கு இரவு சுசித்ரா ரொம்ப குழந்தை இதுமாரி பிறந்துட்டுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததாகவும், அதை பார்க்குறதுக்கு இவர் ஆதி கூட போய் இருந்ததாகவும் சொல்லப்படுது. சுசித்ரா ரொம்ப மன உடைஞ்சிருக்கிறாங்க, நம்ம இந்த நேரத்தில் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆதி அவர்கள் மருத்துவமனை மெட்டர்னிட்டி வார்டு வெளியிலேயே வெயிட்டிங் ஹால் இருக்கும், அந்த வெயிட்டிங் ஹால்லே படுத்து உறங்குறார். நல்லா மூக்கு முட்டை குடிச்சிருக்கார், ஃபுல் போதையில் இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு கும்பல் உள்ளே சரமாரியாக அவரை வெட்டுது. சரமாரியாக விடிய காலம் அமைச்சிக்கங்களா, ஒரு 3 to 4, 5 அந்த மாதிரி வச்சுங்க. ஒரு கும்பல் உள்ளே வெட்டுது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க. சுசித்ராவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த வீடியோவில் இருக்கவங்களாம் யாரெல்லாம் தெரியுதா போக்குவரத்துன்னு. அப்போ தான் ஒரு அதிர்ச்சி விட்டு தகவல் என்ன வருதுன்னா, அந்த வீடியோவில் இருக்கிறது என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அவர் பேர் சூர்யா. அப்புறம் சூர்யா, அலிபாய், கார்த்தி ஆகிய 3 தான் அதில் ஐடென்டிட்டி ஆகிறாங்க. ஐடென்டிட்டி ஆனதில் கீழ்ப்பாக்கம் G5 காவல் நிலையம் வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு அவங்க 3 பேரையும் காவல்துறை தேடுறாங்க. மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே ஒரே அந்தலி சிந்தலி ஆயிடுச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அதுவும் மெட்டர்னிட்டி வார்டெல்லாம் ரொம்ப பீஸாக இருக்க இடம். அந்த இடத்துல இவங்க வெட்டினோன்னா ரொம்ப அந்தலி சிந்திரியாக மக்கள் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காவல்துறை கமிஷனர் அவர்களும் உடனடியாக குற்றவாளியை செக்யூர் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூர்யா அவர்களுக்கு தன் மனைவி இன்னொருத்தரோட போய் லிவிங் டுகெதராக வாழ்ந்து கற்பமுற்றதில் அவருக்கு ஏற்பட்ட விரக்தியில் அவர் அந்த சம்பவத்தை பண்ணுறாரு. கொலைங்கிறது நம்ம எந்த வகையிலும் என்டர்டெயின் பண்ணுற விஷயம் கிடையாது. பட் நடந்த இடம் அப்படிங்கிறது மருத்துவமனை, அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். மருத்துவமனைக்கு வேறு எங்கேயுமே காரணராகாமல் மருத்துவமனையில் தான் மர்டர் பண்ணணும்னா மற்ற மக்களுடைய அமைதின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம முதல்ல கருத்தில் கொள்ளணும். பப்ளிக் பிளேஸில் மருத்துவமனைக்குள்ளே 4 காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அன்றைக்கி இன்ஸ்பெக்டர் லீவில் இருக்கிறாரு. மற்ற 4 போலீஸு பெண் காவலர் இருக்காங்க. மெட்டர்னிட்டி வார்டில் பெண் காவலர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தை யாராவது கடத்திட்டு போகாமல், இல்லை உள்ள பேக்கு, செல்ஃபோனு இந்த மாதிரி திருட போயிடாமல் போலீஸ் அங்கே ஃபுல் செக்யூராக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் வேறு மருத்துவமனை. அவர் ஜெயிலேருந்து கூட அக்யூஸ் அழைச்சாந்து மருத்துவமனையில் வச்சுருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போ உள்ளே புந்து யார் வேணுமோ வெட்டலான்னா அது ஒரு நல்ல போக்காக இருக்க முடியாது. அதனால் அந்த காவலர்கள் 4 பேர் நீங்கள் கவனக்குறைவாக டியூட்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னத்தை சஸ்பெண்ட் பண்ணி என்ன செய்கிறது? என்னத்தை நைட்டில் போய் என்னத்தை செக்யூராக இருந்த போகிறாங்க, பாதுகாத்துற போகிறாங்க? அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் குற்றத்தை அரங்கேற்றுறவங்களுக்கு துளி கூட மயம் இல்லாத போயிட்டு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எங்கே வேணால் வெட்டலாம். அவர் குற்றப்பின்னணி இருக்கார், உங்கள் மனைவிக்கும் அவருக்கும் இப்போ உங்கள் மனைவி எடுத்துக்கிட்டாரு, தகாத உறவில் இருக்கார், அது எல்லாம் உங்களோட பிரச்சனை. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வழக்கு போட்டு உங்கள் வழக்கு மூலிமா நீங்கள் தீர்த்துக்க வேண்டியதான். அதை எடுத்து அங்கே உள்ளே ஹாஸ்பிட்டலில் பூந்து வெட்டினா என் வெளியில் எவ்வளோ மக்கள் மருத்துவமனையை நாடி வர்ற இடத்துல போய் பூந்து வெட்டினா எப்படி? ஆனால் அவர் உடனடியாக போலீஸ் அவரை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் போட்டிருக்காங்க. உள்ளதான் நடந்தது. ஆனால் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் மேலே குற்றப்பின்னணி இருக்குது, அது வேறு செகண்டரி. இது உங்களுக்கும் அவருக்கும் உள்ளது தனிப்பட்ட பிரச்சனை, அதுவும் செகண்டரி. ஆனால் ஒரு பொது இடத்துல மக்கள் ஜனம்லாம் கூடுற இடத்துல பூந்து கொலை பண்ணுறது அது ஒரு ஆரோக்கியமான போக்கான வழியாக தெரியல.
ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே அவர் மேலே அட்டன்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் இந்த இடத்துல ரொம்ப தொக்கா வந்து சிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, மது இருந்துட்டு நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. பட் இங்கேருந்து யாரும் லீடு கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஹாஸ்பிட்டலில் இருக்காருங்கிற லீடு யாரும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இல்லாட்டி அது ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேஸ் தானே. அன்னைக்கு தானே போகிறாரு அந்த இடத்துக்கு, ரெகுலர் வாட்சிங் இல்லாத ஒரு பிளேஸ். பட் அது லீடு கொடுத்துருப்பாங்க, அது போலீஸ் செக்யூர் பண்ணுவாங்க. அது எனக்கு இஷ்யூஸே கிடையாது. அக்யூஸ் கைதாகிறது, உள்ளே போகிறது, குண்டாஸ் போடுவாங்க, எல்லாமும் ஆஸ் யூஷுவல். ஆனால் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல மருத்துவமனை, நீதிமன்ற வளாகம், இதுமாதிரி பொதுஜனம் அதிகம் கூறுற இடத்துல எல்லாம் பூந்து கொலை பண்ண ஆரம்பித்தா அப்புறம் இங்கே யார் கையிலையும் எதுவுமே இருக்காது, யாருக்கும் இங்கே பாதுகாப்பும் இருக்காது. இப்போ அப்படி தான் கடந்த சில மாதங்களாக பார்க்குறோம். காவல்துறைக்கும் பொதுஜனத்துக்கும் நடக்கிற ஃபைட்டிங்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாக வருது. நம்ம நினைக்கலாம் போலீஸ்காரவங்கள கெட்டவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நல்ல போலீஸை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா பொதுமக்கள் வந்து போலீஸை அட்டாக் பண்ணலாங்கிற நிலை வந்துருச்சுன்னா அப்போ நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? கென்னோட உள்ளவங்களுக்கே பாதுகாப்பு, நமக்கு என்ன இருக்க போகுது பாதுகாப்பு? ஏன்னா ஏற்கனவே இரவு காவல் பணியில் இருக்கிற நீங்கள் வந்து கென்னு வச்சுக்கங்கன்னு சொல்லி காவல்துறை கமிஷனர் அருண் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. தனியாக போகாதீங்க, துப்பாக்கியோட போங்க, கன் வச்சுக்கங்க, குறைந்தபட்சம் காலுக்கு கீழே சுடுற பயிற்சி உள்ளவங்களாம் கென் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா கென் எல்லோரும் யூஸ் பண்ணாதீங்க, ஆனாலும் கவனமாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி இடத்துல பூந்து கொல்லலாங்குள்ள நம்ம ஓப்பன் ஃபயரிங் பண்ணுற பிளேஸும் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் எப்படி ஓப்பன் ஃபயரிங் பண்ண முடியும்? கென் வச்சுருந்தாலும் ஓப்பன் ஃபயரிங் பண்ண முடியாது. அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான் அந்த தாட்டும். பட் இவங்களுடைய தாட் ப்ராசஸ், தான் ஒய்ஃப் போயிட்டாங்க ரைட்டு, அது அவங்க போய் கர்ப்பமாக வராங்க, அதுவே இல்லீகல் இன்டிமேசி, அதுவே லாஃபுல் ஃபேமிலி கிடையாது, சட்டப்பூர்வமான மனைவி கிடையாது, சட்டப்பூர்வ கணவன் கிடையாது. இந்த சூழலில் 20 வயசுக்குள்ளே இவர் ஒரு கொலை வழக்கு உள்ளிட்ட வழக்கில் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ வச்சிருக்குள்ள அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கும் தான். இன்னொரு உயிரை எடுக்க துணிஞ்சிட்டா அப்புறம் நம்ம உயிர் போகத்தானே வேணும், அது யதார்த்தம் அதுதானே. ஆனால் அந்த ஒரு மீன் டைம் நீங்கள் உங்கள் மனைவி இருக்கிறாங்க, நீங்கள் சேஃபர் செக்யூராக இல்லை, ஒரு பொது வழியில் போய் தொக்கா சிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கொலை செய்தவங்க சூர்யா மற்றும் அந்த அலிபாய், அந்த கார்த்திக் 3 அக்யூஸ்டு அவங்க தான் பண்ணியிருக்காங்க, ஆட்டோவில் வந்திருக்காங்க உள்ள. இந்த 3 பேர்ட்டையும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது ஒரு பொது வழி, மற்ற ஜனங்கள்லாம் பயப்படுறாங்கல்ல, தெரிச்சு ஓடி இருக்காங்க எல்லாரும். ஒரு விடியகால நேரத்தில் அவங்க எல்லோரும் பயந்துக்கிறது தான் இதில் நான் சொல்கிற விஷயம். வேறுபடி உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்கு அது உங்கள் கதை, நீங்கள் நீதிமன்ற வழியாக தீர்த்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் வழியாக தீர்த்துக்கங்கன்னு நான் சொல்கிறேன், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். பட் நீங்கள் சூஸ் பண்ண பிளேஸ், அதாவது ஒரு ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ், நிறைய பேர் வந்து தன் உடலை நலம்படுத்தி போகிற இடம் அது. அங்கே பூந்து கொலை பண்ணோன்னா எப்படி? இது ஏற்கனவே வெள்ளரவி கேள்விப்பட்டிருப்பீங்க, சேரா வெள்ளரவி. சேராவுடைய சித்தப்பா தான் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு உள்ள வெள்ளரவி உள்ளே பூந்து போடுறாப்புல. அப்போ தான் வெள்ளரவிங்கிற ஃபஸ்ட்டு பேரே தெரியும். யார் வெள்ளரவினா எப்படி இருந்த ஆள், வெள்ளையாக இருந்தால் அதெல்லாம் வெள்ளரவின்னாங்க. ஆக்சுவலி நிறைய ரவி இருப்பாங்க, காதுகுத்து ரவி, இப்படி நிறைய ரவி இருப்பாங்கல்ல, முட்டை ரவி இப்படி இருந்தாங்களா, ஆள் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்கக்குள்ள பக்கத்தில் இந்த போலீஸு, மருத்துவர்கள், செவிலியர்கள் அவங்கெல்லாம் வெள்ளையாக இருந்தாங்க ஆள் அப்படின்னாங்க. அதான் வெள்ளை ரவின்னு வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இதுக்கு இடையில வந்து ஒரு மருத்துவரை பூந்து கத்தியால் குத்துற சம்பவத்தை பார்த்தோம். எங்கள் சென்னை கிண்டியில் உள்ள மருத்துவம் இல்லை, அதுவுமே தவறு தான், நம்ம அதை சப்போர்ட் பண்ணி பேசலை. அந்த டாக்டர் நல்ல டாக்டர் கெட்ட டாக்டருங்கிறதுலாம் இல்லை. ஆனால் ஒரு மருத்துவமனையில் உள்ள மருத்துவரை போய் குத்துவேன் அப்படிங்கிறது எந்த வகையில் சரி? அப்படியே தான் தொடர்ச்சி, அதோட தொடர்ச்சி தான். சென்னையில் அதுமாரி ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் போய் ஆசிரியரை கத்தியால் குத்துறான், ஒரு பையன், ஒரு டீச்சர் செத்து போயிட்டாங்க. அதோட தொடர்ச்சியை பார்த்துட்டே கோர்ட்டுக்குள்ளே வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். வக்கீல் ஜட்ஜே வந்து வெட்டுன்னு கோர்ட்டுக்குள்ளே சவால் விட்டுட்டு போனார், அவரே இறந்து போயிட்டார்னு வச்சுக்கலாம் போன வாரத்தில். ஆனால் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மக்கள் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கும் இடங்களை நாம் டேமேஜ் பண்ணுற மாரி நம்ம சொல்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயமா இருக்காது. பொதுஜனம், ஏழை எளிய மக்கள் எல்லாரும் பயன்படுற இடம் ஹாஸ்பிட்டல், நீதிமன்றம், நூலகம், பள்ளிக்கூடம், கல்லூரி, இதெல்லாம் வந்து எல்லாரும் பயன்படுற இடம். அந்த பயன்படுற இடத்த நம்ம ரொம்ப புனிதமாக, ரொம்ப உயர்வாக பார்க்கணும். அப்படி பார்க்காட்டினாலும் இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் பண்ணி அதோட இமேஜை கெடுத்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.